என்னவோ என்னவோ என் வசம் நான் இல்லை. என்ன நான் சொல்வதோ என்னிடம் வார்த்தை இல்லை. உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன். உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன். உன் ஆயுள் வரை தான் வாழ்ந்திருப்பேன். என்னோடு நீயாக உன்னோடு நானாகவா? பிரியமானவரே. அப்பா எங்க இருக்கீங்க? வரேன்டா. சொல்லுடா, ஏன் இங்க உட்காந்துட்டு இருக்க? தூங்க போலியா? இல்லப்பா தூக்கம் வரல, அதனாலதான்ப்பா. ஏண்டா, அம்மா ஞாபகம் வந்துருச்சா? கொஞ்சம் ஞாபகமா இருக்குப்பா, அவ்வளவுதான்ப்பா. ஆமா, என்ன திடீர்னு இங்க? இல்லப்பா அம்மா கூட இருக்கணும்னு தோணுச்சு, அதனாலதான்ப்பா. எப்போதும் வந்து 2 நாள் அப்படித்தானே இருப்பேன். இந்த வாட்டி என்ன 1 மந்த்? தெரியலப்பா, 1 மந்தால் அதுக்கு மேலேயும் இங்க இருக்கலாமான்னு பாக்குறேன்ப்பா. இனிமே அங்க வேணான்னு நிக்கிறேன்ப்பா. அங்க தனியா நம்ம இருந்துட்டு எதுக்குப்பா? டே, என்னடா இங்க இருந்தா அம்மா ஞாபகம் வரும்னு சொல்லி தானே அங்க போனோம். இல்லப்பா, இங்கன்னா அம்மா கூட இருக்க மாதிரி தெரியும், அங்கன்னா இருக்காதுல்லப்பா. அது இல்லாம அஞ்சலி இருக்கா, கையல் இருக்காங்க, இவங்களா இருக்காங்களப்பா. ஆமாண்டா, அந்த பொண்ணு மதியானமே வந்தா. ஓ வந்தாங்களாப்பா, சரிப்பா. கூப்பிட்டு இருந்தேன் வர சொல்லி, அதனால வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன்ப்பா. ஏன்டா, என்னாச்சு? சோகமா இருக்க? அது ஒன்றும் இல்லப்பா, இப்பதானப்பா வந்து கொஞ்சம் டயர்டா இருக்கு, அவ்வளவுதான்ப்பா. ஓ அப்படியாடா, சரிடா. சரி அப்பா, நீங்க டேப்லெட் போட்டிருக்கீங்களா? போய் தூங்குங்கப்பா. சரிடா, நீ போய் தூங்கு போ. இல்லப்பா, நான் கொஞ்ச நேரம் மாடியில உட்காந்துட்டு வரேன்ப்பா. சரிடா, 1/2 வந்து தூங்கிரு. சரிப்பா, நீங்க மாத்திரை போட்டிருக்கீங்க, போய் தூங்குங்க போங்க. சரிடா. ஏனிலா, நான் சாம் கூட எப்ப பேசுவேன்? சாம் கூட இன்னைக்கு பேசாதது ஒரு மாதிரி இருக்குனிடா. அவன் தான் இந்த வீட்டுக்கு வாவான்னா, இப்ப வந்து எங்கனால பேச முடியல பத்தியா? ஏனிலா இப்படி பண்ற நீ? நான் இப்ப என் பக்கத்துல இருந்து சாம் கூட பேச முடியல, எவ்வளவு ஜாலியா இருக்கும்ல பக்கத்துல இருந்து. ஆனா பத்தியா, இப்ப என்னால பேச கூட முடியல. இன்னைக்கு ஒரு நாளே என்னால பேச முடியல. எப்படி 1 இயர் நான் இருப்பேன்னு எனக்கே தெரியல நிலா. என்னால முடியல, ஏன் என்னன்னு தெரியல. 1 டேக்கே இவ்வளோ கஷ்டப்படுறானே, நான் ஒரு வருஷத்துல 364 நாள் இருக்கு, எப்படி கஷ்டப்பட போறேன்னு தெரியல நிலா. ஆனாலும் பாக்குற சந்தோஷம் இருக்கு. சாம் சொல்லுவா எப்போதும், நீ இந்த வீட்டுக்கு வந்துரு, இந்த வீட்டுக்கு வந்துரு, நான் பாத்துக்கிட்டே இருப்பேன்னு. ஆனா பாத்தியா, வந்துமே அவன் கிட்ட என்னால பேச முடியல. இங்க 2 நாள் தங்கினாலுமே அவ்வளோ ஹாப்பியா இருப்பேன். ஏன்னு சொல்லு, சாம் கூட பேசிட்டே இருப்பேன். நைட் ஆனா மாடிக்கு வருவான், அவன் என் கூட பேசிக்கிட்டே இருப்பான். இப்ப பாத்தியா, ஒரு வார்த்தை என்னன்னு கூட கேட்க முடியல என்னால. இப்ப மாடிக்கு வந்தா நல்லா இருக்கும், ஏன் வரலன்னு தெரியல. எனக்காக கண்டிப்பா உன்கிட்ட பேசுறதுக்காக வருவான் டெய்லியும். இன்னைக்கும் வருவான்னு நினைக்கிறேன். எப்படியாச்சும் வர வச்சிருந்தீங்களா? டேய், எங்க போற? நான் கொஞ்ச நேரம் மாடியில உட்காந்துட்டு வரேன்டி. சாம், நீ மாடிக்கு வரியா சாம்? நான் இங்க நிக்கட்டுமா நிக்க வேணாமா சாம்? என்ன பார்த்து நீ வருத்தப்படுவேன்னு நினைக்கிறேன் சாம். நான் கீழே போறேன் சாம். ஷாலு, நீயாது ஏன் ஷாலு என்ன அவாய்ட் பண்ற? ஏதாவது காரணம் இருக்குல்ல, அந்த காரணத்தையாவது என்கிட்ட சொல்லலாம்ல. நீ என்ன வெறுக்கிறியா ஷாலு? எனக்கே புரியல ஷாலு. இல்ல வேற யாராவது ஏதாவது உன்னை திட்டினாங்களா? ஏதாவது சொல்லு ஷாலு. இல்ல நானே ஏதாவது திட்டேனா? சாரி சாம், பாய் சாம், நான் கீழே போறேன். ஷாலு நின்னு. ஏன் சாம் என்ன கூப்பிடுற? என்னால முடியல சாம். ஷாலு நின்னு. நான் வரேன்னு சொல்லலாம், யாரும் கீழே போகணும்னு அவசியம் இல்ல ஷாலு. ஷாலு ப்ளீஸ், தயவு செஞ்சு நின்னு. வேணும்னா நான் கீழே போறேன், நீ உட்காந்துக்கோ. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. அப்போ உட்காரலாமே. ஏன் சாம் இப்படி பண்ற? உன் மூஞ்ச பார்க்க முடியல சாம். நான் வந்துதான் நீங்க கீழே போறீங்கன்னு தெரியுது. வேணும்னா சொல்லுங்க, நான் கீழே போய்க்கிறேன். ஒன்னும் அவசியம் இல்ல, நான் உட்காந்துக்கிறேன். ஏனல ஏடா வந்த உடனே கீழே போகணும்னு நினைச்சாங்க? யாரோ வராங்க, யாரோ போறாங்க, அதுக்கு நான் என்ன பண்ண முடியல? அவங்க வராங்கன்னு சொல்லி நான் கீழே போல. அப்பா அங்க தனியா இருக்காருன்னு போன, அவ்வளவுதான். ஓ, அப்பாங்கிற ஒரு காரணம் போதும் இல்ல நிலா. ஏனிலா, எப்போதும் என் ஷாலுவோட மனசு எப்போதும் ஒரு ரகசியமாவே இருக்கு. ஏன் என்னோட லவர் வெளியில எதுவும் சொல்ல மாட்டேங்கிறா? மனசுக்குள்ளாரையே வச்சிருக்கா. லவ் சொல்ல வரும்போது அப்படிதான், லவ் சொன்னதுக்கு அப்புறமும் அப்படிதான்ல. அந்த மௌனம் எனக்கு கொள்ளுது நிலா. ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? ஆனாலும் தன் மௌனம் மட்டும் ஏதோ செய்தடி, என்னை ஏதோ செய்தடி. காதல் இதுதானா? சிந்தும் மணி போலே சிதறும் என் நெஞ்சம். கொஞ்சம் நீ வந்து கோர்த்தால் இன்பம். நிலவின் முதுகும் பெண்ணின் மனதும் என்றும் ரகசியம்தானா? ஆனாலும் சாம் இப்படி பேசாத சாம், ரொம்ப வலிக்குது சாம். நானா எவ்வளவு நாளைக்கு இப்படி தனிமையில துடிக்க போறேன்னு தெரியல நிலா. சாம் ப்ளீஸ் சாம், வார்த்தைகளை கொள்ளாத சாம். இது வலிக்கும் தெரியும் நிலா, ஆனா சாரி நிலா. இதை தவிர என்ன பேசுறதுன்னு எனக்கு ஒன்னும் புரியல நிலா. ஆமா நிலா, எதுக்கு பேச மாட்டாங்களாம் கேட்டு சொல்லு நிலா. நான் கேட்டா அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க நிலா, நீயே கேட்டு சொல்லு நிலா. பேசலடா பேசலடா அத்தை நிலா. அது எங்களுக்குமே நல்லாவே தெரியும் நிலா. ஆனா சாம், இப்படி தூரத்துல இருந்து உன்னை பார்த்து ரசிக்கிறது அவ்வளவு சூப்பரா இருக்கு சாம். நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் என் காதுல அப்படியே படும்போது அவ்வளோ ஜாலியா இருக்கு சாம். நம்ம எவ்வளவு பக்கத்துல இருக்கோம் பத்தியா? ஆனாலும் சாம், அந்த 2 நாள் வந்து தங்கும் போது கூட இப்படி இருக்காது. ஆனா இப்ப அவ்வளோ ஹாப்பியா இருக்கேன் சாம். ஏன் நிலா திடீர்னு சிரிச்சாங்களா? ஏன் வாயே, நான் சிரிப்பேன், என்ன வேணாலும் பண்ணுவேன் நிலா. ஏன் நிலா, நான் சோகமா இருக்கேன், அவங்களும் சோகமா இருக்கணும் நிலா. நிலா, இது என்ன அர்த்தம்? இது ஏன் வாயே, நான் சிரிப்பேன் நிலா. நிலா, ஒருத்தவங்க சொல்லிருக்காங்க நிலா, நான் சிரிச்சா அவங்களும் சிரிப்பாங்களா, நான் அழுந்தா அவங்களும் அழுகுவாங்களாம். நிலா, எனக்குமே ஒருத்தவங்க
அவங்க சொன்னாங்க நான் சிரிச்சுட்டே இருந்தா எப்போதும் நல்லா இருக்கும், அதனாலதான் நிலா இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல. சொல்லணும்னு அவசியம் இல்லப்பா. எப்படியோ ஷாலு நீ சிரிச்சுட்டு அவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா? ஆனா என்கிட்ட இருந்து ஏதோ மறைக்கிற, பரவாயில்ல விடு. நீ இப்ப சிரிச்சுட்டேல அது போதும். ஆனா நான் வருத்தப்பட்ட, நீ ஏன் வருத்தப்படுற? இதெல்லாம் என்ன காரணம் நான் கண்டிப்பா கண்டுபிடிப்பேன். அதெல்லாம் அப்புறமா கண்டுபிடிச்சுக்குவாங்களா நிலா? இருக்கிறதே இங்க கண்டுபிடிக்க முடியல. நிலா நான் மனசுல நினைச்சிட்டு இருக்கேன் நிலா, இப்படி எல்லாம் பேசக்கூடாது நிலா. இது ஏன் வாயே, நான் பேசுவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். யாரு கேட்கணும்னு அவசியம் இல்ல நிலா. ஐயோ நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். எதுக்கு ஹாப்பியா இருக்காங்களா நிலா? ஏன்னா எனக்கு பிடிச்சவங்களை அவாய்ட் பண்றேன்ல, அதனால நிலா. என்ன ஒரு சந்தோஷம். ஆனா நான் உன் மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்டி. ஆல்ரெடி தெரியும் நிலா. நான் அவங்க கிட்ட சொல்லல. ஓகே நிலா, நானும் பேசவே இல்லை நிலா. இல்ல அமைதியா இருந்துட்டு சொல்லு நிலா. நிலா ஒன்னு நல்லா கேட்டுக்கோ, இது ஏன் வாய் நிலா, நான் பேசுவேன். இது ஏன் விட நான் உட்கார்ந்து பேசுவேன், அதை யாரும் சொல்லக்கூடாது நிலா. அவாய்ட் பண்ணாலும் நான் பேசிக்கிட்டே தான் நிலா இருப்பேன், ஞாபகம் வச்சுக்கோ. அப்புறம் என்கிட்ட வந்தாலும் எதுவும் பேசக்கூடாது. ரிட்டன் என்கிட்ட பேசும்போது எனக்கு கோவம் வந்துச்சுன்னா நான் அடிச்சிருவேன் நிலா. பரவாயில்ல, எனக்கு பிடிச்சவங்க தானே அடிக்கிறாங்க, அதனால தப்பு இல்ல நிலா. ஏன் சார் இவ்வளவு கியூட்டா சொல்றேன்? நான் அடிப்பேன்னு சொல்றேன், அதையே கியூட்டா சொல்ற பத்தி அடி வாங்கிக்குவேன்னு. இந்த ஒரு காரணத்துக்காகவே உன்னை அவ்வளவு பிடிக்கும் சார். என்ன நிலா அவங்க வாய்க்குள்ளேயே பேசிட்டு இருக்காங்க, என்னன்னு சத்தமா பேச சொல்லு. எனக்கு இந்த உலகத்துல பிடிக்காத ஒரே ஆள் சாம் தான்ப்பா. ஓகே ஓகே, அது நல்லாவே தெரியும் எனக்கு. டேய் எருமை எங்க இருக்க? இவளையும் இன்சல்ட் பண்ணிடுவாப்பா. கேட்டுக்கோ நிலா, அவங்க பேர் எருமை நிலா. யாரும் என்ன கிண்டல் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஐயோ நான் கிண்டல்லாம் பண்ணவே இல்லையே நிலா. ஹாய் ஷாலோனி. யாரு உனக்கு அண்ணி? அவங்க வேலை என்னமோ அதை மட்டும் பார்க்க சொல்லு. என்ன நீ அண்ணன் கூப்பிடுற, அவங்களுக்கு என்னவா? ஐயோ என்னாச்சு, எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? அவங்க சண்டை போடல, என்ன அவாய்ட் பண்றாங்களாம். அப்பயும் நீ தெரிஞ்சலையாடா? அஞ்சலி வாங்க போறேன் என்கிட்ட. நீ அடிக்கிற வரைக்கும் எங்க அண்ணி சும்மா விட்டுட்டு இருப்பாங்க நினைச்சிட்டியோ? எனக்காக சவுரி ஏரியால குதிச்சு வருவாங்க. வருவீங்க தானே நீ? உனக்காக எங்க இருந்தாலும் வந்துருவேண்டா. உனக்காக எல்லா இடத்துக்கும் வருவாங்க, எனக்காக தான் இந்த இடத்துக்கு வர மாட்டாங்க. தேவையில்லாம பேச வேணாம்னு சொல்லிடு அஞ்சலி. நான் வரதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சு. நான் யார்கிட்டயும் பேசல, நிலா கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். நீ யார்கிட்ட பேசின? நானும் நிலா கிட்ட தான். சரி நீ பாய். வாக்கில போல அம்மா கூப்பிட்டா. சரிடா பாய். நீ யார்கிட்ட நின்னு பேசிட்டு இருக்கீங்க? இவ எங்க இங்க உட்கார்ந்துட்டு இருக்கா? அம்மா ஒண்ணும் இல்ல, பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட தான் பேசிட்டு இருக்கோம், வேற ஒண்ணும் இல்ல. யாரடி பேசிட்டு இருக்கீங்க? நானும் அண்ணி. ஏ அஞ்சலி, நானும் பக்கத்து வீட்டு அக்காவோ. சரி கீழே போங்க. சரிம்மா. ஓய் நிலா, இந்த சாரில சூப்பரா இருக்காங்கன்னு சொல்லிரு. இந்த கிளங்கள போய் உனக்கு இந்த வார்த்தை தேவையா? வாடா போங்க, எதிர்ச்சி கீழே. ஷாலோக்கா நிலா கிட்ட ஒரு நியூஸ் இருக்கு, வாங்கிக்கோங்க. நம்ம எந்திரிச்சு கீழே போவோம். நில்லு, நான் உட்கார்ந்துட்டு தான் இருக்கேன், நீங்க சொல்லுங்க. என்ன திமிரா? இல்லையே, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. எங்க அப்பா பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்க சொல்லியிருக்காங்க. எதுக்குடி நீங்க வந்த? ஏன் வீடு நான் வருவேன் வராம இருப்பேன், உங்களுக்கு என்ன இதுல? எதுக்கு வந்த? எதுக்கு இப்ப சாம் கிட்ட பேசினேன்? நான் சொன்ன மாதிரி சாம் கிட்ட பேசவே இல்லை. நான் வரதுக்கு முன்னாடி நீ சாம் கிட்ட பேசிட்டு இருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்க மேல சத்தியமா நான் சாம் கிட்ட பேசல, நான் அந்த நிலா கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். உங்க சாம் தான் நான் இருக்கிறத பார்த்து மேல வந்தா, அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா. என்ன இங்க வந்து உட்காந்துட்டா அவன் மனசு மாறிடும்னு நினைச்சிட்டியா? உங்க பையன் மனசு மாறினா எப்படி வேணாலும் மாறலாம், நான் இங்க வந்து உட்கார்ந்தா மட்டும்தான் மாறுமா? இதுல என்னங்க அர்த்தமா இருக்கு? மரியாதையே நாளைக்கு வீட்டை காலி பண்ணிட்டு போறேன். இது ஏன் சொந்த வீடு, நான் இங்கதான் இருப்பேன். அதை நீங்க ஏன் கேட்கணும்? 1 மந்த் இருக்கலாம் தான் நினைச்சேன், இப்ப முடிவு பண்ணிட்டேன் 1 இயர் இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். என் சாம் வேற என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தா, இங்கே வா நான் அதான் 1 இயர் இங்கே இருந்துடலாம்னு பிளான் போட்டேன். என்ன இங்கே இருந்து என் பையன் மனசை மாத்தலான் இருக்கியா? ஐயோ நீங்க வேணா உங்க பையன் மனசை மாத்திட்டு இருங்க, நானும் மாத்தணும்னு அவசியமே இல்ல. அப்புறம் இது ஏன் வீடு, நான் இங்க உட்காருவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன், நீங்க கேட்க கூடாது அதை. ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க யாரோதான். என்ன திமிர்ல பேசிட்டு இருக்கியான்னு நீ? ஐயோ ஆன்ட்டி, முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, நான் திமிர்லயும் பேசல, எதுலயும் பேசல. நீங்க தான் உங்க பையன் கீழே போனோடனே என்ன வந்து திட்டிட்டு இருக்கீங்க, வேற ஒண்ணும் இல்ல ஆன்ட்டி. இது உங்க பையன் இருக்கும் போதே செஞ்சிருந்தா நான் பாராட்டி இருப்பேன். உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. ஐயோ ஆன்ட்டி, நீங்க தான் என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கீங்க, நான் என் வேலையை தான் பாத்துட்டு இருக்கேன். தயவு செஞ்சு கீழே போங்க ஆன்ட்டி. அப்புறம் உங்க பையன் வந்துட போறான், அவனை மாத்துறேன்டி. மாத்துங்க ஆன்ட்டி, யாரு வேணாம் நான் மாத்துங்க. அப்புறம் ஆன்ட்டி இன்னொன்னு, இது என் வீடு, எங்க வேணாலும் நிப்ப. நீங்க வந்து பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா கடுப்பாயிருவேன் ஆன்ட்டி. அப்புறம் ஆன்ட்டி எப்படி திட்டுவேன்னு தெரியாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. மேடம் திட்டடா செய்வீங்களா ஆன்ட்டி? சாமோட அம்மான்னு கூட பார்க்க மாட்டேன், திட்டிடுவேன் ஆன்ட்டி. சாம் ப்ளீஸ் சாம், கடைசி வரைக்கும் மாறிடாத சாம், உன்னை நம்புறேன் சாம். முழுசா நம்பிதான் இந்த சவாலை விட்டுருக்க சாம், தயவு செஞ்சு மாறிடாத சாம். உன்னை பத்தி தெரியும், கண்டிப்பா நீ மாற மாட்டானா, பயமா இருக்கு சாம். அப்புறம் சாம் கியூட்டா என் சாரி அழகா இருக்குல்ல, ரொம்ப தேங்க்ஸ் சாம். இந்த வார்த்தை அவன் காதுல போய் விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் நிலா இந்த சாரி சூப்பரா இருக்குன்னு சொன்னதுக்கு தேங்க்ஸ். எப்படியும் அவங்க அம்மா போனதுக்கு அப்புறம் மாடி படியில் நின்று கேட்டுட்டு இருப்பாங்கன்னு தெரியும், அதனால ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப வலிக்குதா? வலிக்கல, வயிறு கொஞ்சம் தான் வலிக்குது. ஏதாவது கசாயம் எது சாப்பிடுறியா? அம்மா இருந்திருந்தாங்கன்னா ஏதாவது செஞ்சு கொடுத்துருப்பாங்களா? ஐயோ அஜு, நீங்க செஞ்சு கொடுக்குறீங்களா, அது போதும். சரி வேணா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. அம்மா மடியில படுக்கணும் போலயே இருக்கு அஜு, அதனால உங்க மடியில படுக்கட்டுமா? இந்த மடியே உனக்காக தானே, வந்து படுவா. ஏன் அஜு, என் கஷ்டத்துல எப்போதும் நீங்க துணையாவே இருக்கீங்களா? என் சின்ன சின்ன கஷ்டத்துக்கு கூட நீ துணையா இருந்த, நான் உன் கூட இருக்க மாட்டேனா? ஆனா
அஜு எவ்வளவு நல்லா பாத்துக்கிறீங்க தெரியுமா? நான் அம்மா அப்பா கூட இருக்கணும் அந்த தாட்டே வராம பண்ணிக்கிறீங்க தெரியுமா நீங்க? ஏன்னா எனக்கு நீங்க எல்லாமாவுமே நிக்கிறீங்க தெரியுமா? எனக்கு அம்மா அப்பா இல்லாத போது நீ என் துணையா இருந்த. அன்னைக்கு நீ காலேஜ்ல வந்து நீ என் ஃப்ரெண்டுன்னு சொல்லலைன்னா இவ்வளவு லக்கியான பொண்ணு எனக்கு கிடைச்சிருக்காதுல்ல. எனக்கு அம்மா பாசம் அப்பா பாசம் கிடைக்காத போதெல்லாம் உன்கிட்ட இருந்து அவ்வளோ கிடைச்சிருக்கு தெரியுமா? அப்ப நான் உங்க அம்மா மாதிரியா? என் அம்மா மாதிரின்னு சொல்ல முடியாது, என் வைஃப் எல்லாமாவுமா எனக்கு இருக்கா. எனக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்தா கூட நீ என் துணையா இருக்க. அன்னைக்கு உன் அப்பா என்ன பேசினாங்கன்னு பேசின, எனக்காக அந்த குடும்பத்தை விட்டு நீ வந்த. அவ்வளோ கூட்டு குடும்பத்துல இருந்து நீ வெளியில வந்து எனக்காக தனியா இருந்து எல்லா வேலையும் பாக்குறல்ல, அது போதும் எனக்கு. இதுக்கு மேல கடவுள்கிட்ட நான் என்ன கேட்பேன்? எனக்காக நீ இருக்க, அது போதும் எனக்கு. ஆனா முன்னாடி நான் கடவுளை அவ்வளோ டைம் திட்டி இருக்கேன் தெரியுமா? ஏன் அஜு? ஏன் எனக்கு அம்மா அப்பா கொடுக்கல, ஏன் எடுத்துக்கிட்டீங்க, அவ்வளோ டைம் திட்டி இருக்கு. ஆனா அதை விட எனக்கு பெஸ்டா ஒன்று கிடைக்கும் நான் நம்பவே இல்லை தெரியுமா? எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு வரம்னா நீதான்டா. அஜு அப்படியெல்லாம் பேசாதீங்க. இல்ல உண்மைதான், எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு பரிசுனா உன்னை எங்கேயும் எந்த இதுலயும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என் லைஃபை இவ்வளோ ஹாப்பியா ஆக்குனதே நீதான்டா. உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த இது வந்தாலும் நான் உனக்கு துணையா நிப்பேன். ஆனா அஜு நீங்க கேட்ட அந்த சொர்க்கத்தை கூட உங்க கையில தருவேன் தெரியுமா? என்னைக்குமே என்ன தாங்குற உயிரே நீதான்டா. நீ தூங்குடா. எப்போதுமே உங்க மடியில படுத்து அவ்வளவு தூக்கம் வருது தெரியுமா? மரக்கிளையில் தொட்டில் கட்ட மாமரவமிட்டு கட்ட அரண்மனைய விட்டு வந்த அல்லீராணி கண்ணுறங்கு. மரக்கிளையில் தொட்டில் கட்ட மாமரவமிட்டு கட்ட அரண்மனைய விட்டு வந்த அல்லீராணி. வாழ்க்கையில கிடைச்சுக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அஜய். டேய் நின்னு இப்ப குடுக்குறியா இல்லையா சாக்லேட்ட? ஐயோ அக்கா என்கிட்ட இல்ல. டேய் அதே எப்படி நான் காலேஜ்ல இருந்து வரும்போது மட்டும் இல்லன்னு சொன்னாலே எனக்கு வேணும்னு சொல்லி வாங்குறல்ல, அதே மாதிரி எனக்கு இப்ப வேணும். அக்கா நீங்க பெரியவங்க, நான் சின்ன குழந்தைக்கா. நீ சின்ன குழந்தையே என்னமா இருந்துட்டு எனக்கு இப்ப சாக்லேட் வேணும்டா. சாயந்தரம் நான் வரும்போதெல்லாம் கேட்டுட்டு துடிச்சிட்டு இருக்கல, எனக்கு இப்ப வேணும். அக்கா என்னக்கா? எனக்கு தெரியாது, எனக்கு இப்ப வேணும்பா. குடுக்காம இந்த இடத்த விட்டு போக முடியாது. அக்கா நீ என்ன சின்ன குழந்தை என்கிட்ட போய் வம்பிழுத்துட்டு இருக்க? டேய் ஓவரா பேசாத நீ. சாயந்தரம் வரும்போது வழிய மறைச்சிட்டு சாக்லேட் வேணும் என்ன அவ்வளவு தூரம் நடக்க கூட்டிட்டு போய் வச்சு சாக்லேட் வாங்கிட்டு வரல, அதே மாதிரிதான். அக்கா டேய் எனக்கெல்லாம் தெரியாதுப்பா, நீ எப்படி போய் சாக்லேட் வாங்கிட்டு வரியா, எங்க போய் சாக்லேட் வாங்கிட்டு வரியா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னடி காலையிலேயே பஜாரி வேலை பார்த்துட்டு இருக்க? டேய் அண்ணா அதெல்லாம் உனக்கு தெரியாது. டேய் இப்ப எனக்கு சாக்லேட் தரியா இல்லையாடா? அண்ணா பாருங்க அண்ணா அக்காவை. டேய் என்னடா பண்ணி தொலைஞ்சா? அவ பஜாரி மாதிரி கத்திட்டு இருக்கா. இல்ல நான் நேத்து காலேஜ்ல இருந்து வரும்போது சாக்லேட் புடுங்கிட்டேனா. டேய் ஒரு நாள் புடுங்கினதுக்கா இவ எப்படி பண்றா? அண்ணா ஒரு நாள் இல்ல நான் நிறைய நாள் புடுங்கிருக்கேனா. டேய் லூசடா, அவள ஒரு ஆளு அவகிட்ட போய் சாக்லேட் புடுங்கிருக்கே. இப்ப அவ என்ன பண்ண போறான்னு தெரியல. போ நீயாச்சு அவளாச்சு. அண்ணா காப்பாத்துங்க அண்ணா ப்ளீஸ்ண்ணா. அவ நிக்கிற போஸ பார்த்தல அவ கண்டிப்பா விட மாட்டாடா. அவளுக்கு சாக்லேட் நீ தர வரைக்கும் அவ இப்படிதான் இருப்பா. மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 2-3 நாள் வாங்கிருப்பியா? அண்ணா ஒரு மாசமா புடுங்கிட்டு இருக்கேனா. இந்த லூசாடா நீ. அவளை பத்தி தெரிஞ்சு எப்படி பண்ற? அவ ஒரு நாள் புடுங்கினாலே அந்த ஆட்டம் ஆடுவா. இதுல ஒரு மாசம் வேற நீங்க சாக்லேட் புடுங்கிருக்கியா? கேளு நானும் போனா போது சின்ன பையன் விட்டா அவன் ரொம்ப ஓவரா பண்றானா. அதனால சாக்லேட் வாங்கிட்டு போனது கூட பிரச்சனை இல்ல, என்கிட்ட காட்டி திம்பானா. ஏய் நீ ஏன் கையில சாக்லேட் வச்சுட்டு தான் நடந்து வந்துட்டு இருப்பியா? டேய் சாக்லேட் சாப்பிட்டே வந்தா ரொம்ப பிடிக்கும். 2 சாக்லேட் வாங்குவேன், ஒரு சாக்லேட் சாப்பிட்டு இருப்பேன், ஒரு சாக்லேட் கையில வச்சிருப்பேன். பாருங்க நான் 2 சாக்லேட் வச்சிருப்பாங்க, ஒரு சாக்லேட் தானே புடுங்கிட்டு போவேன். நீ என் கூட வந்தபோது புடுங்கினது இல்லையடி. நீ ஏதோ ஒரு நாள் 2 நாள் வருவேன், மித்த நாள்ல அப்பதான் வருவாரு. அப்பா கிட்ட கேட்டு சாக்லேட் வாங்கிட்டு நடந்து வருவேன். சூப்பர் நீ சூப்பர். நீயாச்சு அவளாச்சுடா. நான் போறேன்டா. ஏன் எங்க இருந்து வருவ? எங்க இருந்து வந்தா உனக்கு என்ன? ஆமா எல்லாரும் எங்க இருந்து போறேன்னு தானே கேட்பாங்க. நீ என்ன? ஏய் போகும்போது அபசகுணமா கேட்க கூடாதுன்னு வாங்க, அதனாலதான். சொல்ல நான் எங்க இருந்து வருவேன்? ஓ அண்ணி வீட்ல இருந்துதான். ஓ ஷாலு அண்ணியை பார்க்க போறியா? சரி காரி துப்பி அனுப்பிச்சுடுவாங்க, நீங்க வாங்கிட்டு வா. அவள் அப்படி பண்ண மாட்டா. நீ வாய் மூடு. நானும் பாக்குறேன். ஏன்னா உனக்குலாம் சூடு சொன்ன எதுவுமே இல்லையா? காதல்ல எதுவும் இருக்காது. ஐயே என்ன காதல் அது? அதுதான் நீ காதல். நீ உன் பஞ்சாயத்தை கண்டினியூ பண்ணு. நான் பாத்துக்கிறேன். ஏய் சரி விடு, நான் சாக்லேட் வாங்கி கொடுக்குற விடு. ஏய் நீ வாங்கி தா, இப்ப அவனும் எனக்கு வாங்கி தரணும். என்கிட்ட இருந்து சாக்லேட் வாங்கிட்டு போகும்போது மட்டும் நல்லா இருந்துச்சு. ஒரு மாசமா இவனை பிடிக்கணும்னு ட்ரை பண்றேன், ஓடி போயிடுறா. இன்னைக்கு தான் என் கையில சிக்கனா. செத்தாண்டா சிவனாண்டி, ஏன்டா இப்படி பண்ற? இவளை பத்தி உனக்கு தெரிஞ்சே இப்படி பண்ற பத்தி. அண்ணா காப்பாத்தி விடுண்ணா. வாய்ப்பில்ல ராஜா, வாய்ப்பே இல்ல. அண்ணா அவளே சின்ன குழந்தை மாதிரி சாக்லேட்க்கு சண்டை போடுவா. இது அவகிட்ட இருந்து நீ வாங்கிட்டு போயிருக்க. நீ பெரிய கில்லாடி தான்டா. நான் பாராட்ட வேண்டிய நேரமா இது, கூட்டிட்டு போங்க என்னையும். டாட்டா நான் போறேன்ப்பா. ஏய் சரி விட, அவனை விட்டு நான் தான் சொல்றேன்ல, நான் சாக்லேட் வாங்கி தரேன் உனக்கு. ஏய் இதுதான் கேப், ஓடி போய் தொலைடா சீக்கிரம். ஓடிட்டேனா? எரும மாடு. யாரடி? நான் உனக்கு எருமடா. அப்புறம் நீ தான் ஏனா அவனை விட்ட? நீ வேணும்னே தான விட்ட. ஏய் சரி விடுடி, நான் வாங்கி தரேன். டேய் நீ வாங்கி தருவடா, என்கிட்ட இருந்து புடிக்கிட்டு போனல பாவம் தான வாங்கி தரணும். பாரு அடுத்த டைம் மாட்டா அவனை கட்டி போட்டு வைக்கிறேன். நீ இன்னும் திறந்துறியாடி? ஏய் அது சாக்லேட்ரா, எப்படி அவன் வாங்கிட்டு போலாம்? எப்படி புடுங்கிட்டு போலான்னு கேளு. சரி எப்படி அவன் புடிக்கிட்டு போலாம் என் சாக்லேட்? சரி அண்ணா சாயந்தரம் வரும்போது எனக்கு ஒரு 10 சாக்லேட் வாங்கிட்டு வந்துரு. 10ன்னு சொல்ல முடியாது, 1 மந்த்ல 30 டேஸ் இருக்கு. 30 சாக்லேட் வாங்கிட்டு வந்துரு. என்ன எதுக்கு நான் 30 சாக்லேட் வாங்கிட்டு வரணும்? ஏய் அண்ணா சொன்னீ நான் வாங்கி தரேன் முடிச்சுக்கு 300 டைம் சொன்னீனா? ஜஸ்ட் செகண்ட் நான் போய் அவனை புடிச்சு எடுத்துட்டு வரேன். இத ஓடுறதுக்கு முன்னாடி நீ செஞ்சிரு.
அதுக்கு நான் நேரம் ஓடி இருப்பான். ஓவரா பண்ணாத, 30 சாக்லேட்லாம் வாங்கி தர முடியாதுடி. எனக்கு தெரியாது, இந்த தங்கைக்காக நீ வாங்கி கொடுத்தே ஆகணும். இந்த அன்பான தங்கச்சிக்காக இத கூட செய்ய மாட்டியானா? அன்பான தங்கச்சி தாடி, அதுக்கு 30 சாக்லேட் அடி. சரி ஓகே, ஒரு ரூபாய் சாக்லேட் வாங்கி கொடுக்குறேன். ஒரு ரூபாய் சாக்லேட் வாங்கி கொடுப்ப நீ. எனக்கு தெரியாது, 40 ரூபீஸ் டைரி மில்க் சாக்லேட் நீ எனக்கு வாங்கி தந்தே ஆகணும். என்னடி 30 சாக்லேட்னா 40 ரூபீஸ்னா எவ்வளவு ஆச்சு? என்னால முடியாதுப்பா. சொன்னல அவனை ஓட விட்டெல்லாம் செய்ய. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல அவனை புடிச்சிட்டு வந்து தா என்கிட்ட. இல்லாட்டினா நீ எனக்கு வாங்கி கொடு. சரிண்ணா, 30 சாக்லேட்ல வேணாம், ஒரு 20. வேணாம். சரி அப்ப 19 and half. வேண்டாப்பா. அப்புறம் அவ்வளவுதான். இந்த அன்பான தங்கச்சிக்காக ஒரு சாக்லேட் வாங்கி தர மாட்டியா? ஒரு சாக்லேட் தாராளமா இந்த தங்கைக்காக நான் வாங்கி தரேன். அண்ணா நான் ஒரு சாக்லேட் இல்ல, 20 மட்டும் தான். பாரு உனக்காக 10 சாக்லேட் குறைச்சிருக்கேன் ப்ளீஸ். அந்த 10 குறைச்சிருக்க, எப்படி நீ போய் அவன்கிட்ட சண்டை போட்டு அதை வாங்கிடுவ? அது கரெக்ட் தான், நீ ஒரு 20 சாக்லேட் மட்டும் எனக்கு வாங்கி கொடு போதும். இப்படி சாப்பிடு, பல்லு சொத்தையாயிட்டு போகுது பாரு. அத நான் சாப்பிட மாட்டேன், அக்கா எல்லாத்துக்கும் கொடுத்துருவல்ல. அப்புறம் என்னடி? எனக்கு தெரியாது, இந்த அன்பான தங்கச்சிக்கு நீ தான் வாங்கி கொடுக்கணும். உன் காசுல வாங்கி அந்த சாக்லேட் சாப்பிடும்போது எவ்வளவு சூப்பரா இருக்கும்ல. அங்க என் காசு தானே கரியாகுது. இல்லனா அது செலவாகுது, கரியாகுது. ரெண்டும் ஒண்ணுதாண்டி. இந்த தங்கச்சிக்காக சாயந்தரம் வரும்போது சாக்லேட் வாங்கிட்டு வந்துரு. மேடம்க்கு இன்னைக்கு காலேஜ் லீவோ? காலேஜ் லீவுனாலதான் இந்த பஜாரி வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஊரே வம்பிழுத்துட்டு. அதுதான் இவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சு மேடம் நின்னுட்டு இருக்கீங்களா? காலேஜ் நான் மட்டும் சீக்கிரம் எந்திரிச்சிடறேன். அதுதானே எனக்கு ஒண்ணு புரியல, காலேஜ் டைம்ல மட்டும் சீக்கிரமா எந்திரிக்க மாட்டேங்கிற, ஏன் தான் தெரியல. கொள்ளுப்படியே வேற ஒண்ணு. சரி போய் நீ ஷாலோ நீ போ. இந்த தங்கச்சிக்கு சாயந்தரம் வாங்கிட்டு வந்துரு. என்ன பண்றது, தங்கச்சின்ற ஒரு வார்த்தை சொல்லிடுறியே. அப்பதான் நீ வாங்கி தருவ. அதுதாண்டி, இந்த தங்கைன்னு சொல்லியே வாங்கிட்டு வர வச்சிரு. சரி விடு, சீக்ரெட்ல வெளியில சொல்லக்கூடாது, இதெல்லாம் தங்கச்சி பண்ற வேலை. வாங்கிட்டு வர, இந்த தங்கச்சின்னு சொல்லியே வாங்கிட்டு வர வச்சிரு. சரி போய் ஷாலோ நீ போ. இந்த சூரியன் தொல்லை வேற தாங்க முடியலனா. அதுதான் பாரு எப்படி அடிக்குது பாத்தியா? ஓவர் சீன் போடாத, கருப்பெல்லாம் ஆக மாட்டே போ. நீ சொன்னாலும் சொல்லலனாலும் அழுக்கு தாண்டி. அத நாங்க சொல்லணும்னா நீ மட்டும் தயவு செஞ்சு சொல்லிடாத. மாவும் அப்பாவும் எல்லாமே நீதானே, என் வாழ்க்கை உனக்கல்லவா. செத்தாலும் புயத்தாலும் செடியாக முளைத்தாலும் என் வாசம் உனக்கல்லவா. ரத்தத்தின் ரத்தமே இனியவுடன் பிறப்பே, சொந்தத்தின் சொந்தமே நான், நீ எங்கும் போய்